லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் ஒரு நல்ல தகப்பனை பற்றி நாம் வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துல பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். அந்தப்படி அவன் அவனுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று வராதபடி அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் ஆஸ்தியை 2 பேருக்கும் அவர் பங்கிட்டு கொடுப்பதை நாம் கவனிக்கின்றோம். மூத்தவனுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறான், இளையவனுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறான். ஆனால் கேட்டவன் இளையவன், பெற்றுக்கொண்டவன் மூத்தவனும் சேர்ந்து. நடக்கிற விஷயம், இளையவன் அதை அந்த சொத்துக்களை அவன் பெற்றுக்கொண்ட பிறகு சில நாளைக்கு பின்பு, உடனே அல்ல, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். ஒருவேளை அவன் விற்க வேண்டியதெல்லாம் வித்திருப்பான். யாருக்கெல்லாம் எதெல்லாம் வித்தா பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும் சொல்லி யோசிச்சானோ அது அத்தனையும் அவன் வித்து அவன் பணமாக்கிட்டான். இப்ப எல்லாவற்றையும் அவன் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் வாழ்ந்தான் என்று சொல்லாமல் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். பணத்தை தகப்பனத்திலிருந்து வாங்குவது ஒரு பெரிய விஷயம் இல்ல, தகப்பன் ஆஸ்தியை கொடுப்பதும் பெரிய விஷயம் அல்ல. அதற்கான முயற்சிகள் தான் அங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு பிள்ளைகள்லாம் அப்பாவுக்கு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க. குழந்தைகள் எட்டி பார்க்க முடியாத தூரத்தை எளிதில் எட்டி பார்க்கக்கூடிய உதவி செய்கிறவர் தகப்பன். காரணம், குழந்தைகளை தன் தோள் மீது சுமந்து கொண்டு எவ்வளவு உயரங்களையும் காண்பிக்கக்கூடியவர் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா டக்குன்னு தோல் மேல தூக்கி வைக்க மாட்டாங்க, இடுப்பு மேல தான் தூக்கி வைப்பாங்க. ஆனா அப்பா என்ன பண்ணுவார், குழந்தையை தூக்கி தலைக்கு மேல தோலுக்கு மேல வச்சு தன்னை விட உயரமானவர்களை காண்பித்து நீ எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்று அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு. அதை தான் இந்த 2 பேருக்கும் கொடுத்தாரு. ஆனா அந்த தகப்பனோ அந்த மகனோ தன்னுடைய தகப்பனை விட்டு தூர போனான். எதற்கு தூர போனான் கேட்டீங்கன்னா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண தூர போனான். Receiving is not the problem, getting is not the problem, but how you are spending is the problem. நீ எப்படி செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அங்கே பார்க்கிறோம், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் ஆஸ்தியை, இன்னைக்கு நிறைய பேரு அப்பா கிட்ட சொத்தை வாங்கலாலும் பரவாயில்ல, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிற வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிற சிறுவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா வளர்ப்பு சரியில்லை, அம்மா வளர்ப்பு சரியில்லை. யாபேஸ் கெட்டு போறான்னா அம்மாவின் வளர்ப்பு அல்ல, அது யாபேசினுடைய வளர்ந்த விதம். முகேஷ் கெட்டு போறான்னா அது அம்மா அப்பாவுடைய வளர்ச்சி பிரச்சனை அல்ல, முகேஷுடைய பிரச்சனை. ஒரு வீட்டில் 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இளையவன் கேட்கிறான், அப்பா 2 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். மூத்தவன் அப்பாவோட இருக்கிறான், இளையவன் அப்பா விட்டு தூரம் போனான். தூரம் போனவன் தூரம் மட்டும் போகவில்லை, அவன் சோரம் போனான். நீ தூரம் போகிறாயா, சோரம் போகிறாயா? Are you going away? தேவனை விட்டு தூரம் போகிறாயா அல்லது தேவனை விட்டு சோரம் போனாயா என்ற ஒரு கேள்வி கேட்கிறோம். Because he is my father, அவர் என்னுடைய தந்தை இல்ல, he is my mighty father, அவருடைய வல்லமைக்குரிய பிதா. அவரை விட்டு நான் தூரம் போறேனா அல்லது சோரம் போகிறேன்? தூரம் போனால் அவர் என்னை கிட்டே வருவார், சோரம் போனால் நான் தான் அவர் கிட்டே வர வேண்டும். விளங்குதா? தூரம் போனால் அவர் என் பக்கத்திலே வருவார், சோரம் போனால் நான் தான் அவர் பக்கத்திலே வர வேண்டும். அப்படிப்பட்ட சோரம் போன நிலைதான் இந்த இளைய குமாரனுக்கு. ஆகவேதான் அவன் தகப்பனை தேடி வருகிறான். தகப்பனே,
வாசிக்கலாம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவுபட தொடங்கி. பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு விஷயத்தை முக்கியமா கவனிக்கணும். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு விஷயத்தை அங்கே கடவுள் அங்கே புகட்டுவதை கவனிக்கிறோம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஒருவேளை தேசத்துல பஞ்சம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? எங்காவது வேலை செஞ்சு எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை துன்மார்க்கமா மறுபடியும் செலவு பண்ணி அப்படியே அங்கேயே வாழ்ந்திருப்பான். ஆனா கடவுள் அங்கே ஒரு பெரிய பஞ்சத்தை வரவழைக்கிறார். காரணம், அந்த பஞ்சத்தின் மூலமாக அவனுக்கு வேலை கொடுக்க கூடாது, அவன் தகப்பன்கிட்ட வரணும். அல்லேலூயா. நீ சோரம் போனால் தகப்பனிடம் திரும்புவதற்கு தேவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவாரு. அது கொடிய பஞ்சமா இருக்கலாம், அல்லது கொடிய வியாதியா இருக்கலாம், அல்லது கொடூரமா இருக்கலாம், எதுவனா இருக்கலாம். பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் வரும். இப்போ வேதம் அவனுக்கு சொல்லுகிறது 17ஆம் வசனத்துல, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. புத்தி தெளிந்த பொழுது. இது வரைக்கும் பணம் கையில இருக்கவனுக்கு புத்தி இல்ல, துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணும்போது புத்தி இல்ல. ஆனா இப்போ அவனுக்கு புத்தி வந்தது. பாருங்க, அப்ப சொல்றான், என் தகப்பனுடைய கூலிக்காரர்ல எத்தனையோ பேர் நிறைவான உணவு எடுக்கிறார்களே, பூர்த்தியான சாப்பாடு சாப்பிடுகிறார்களே, இருக்கிறதே நானோ பசியினால் சாகிறேனே. இப்பதான் அவன் தகப்பனை தேடி போகிறான். தகப்பன் அவனை சேர்த்துக் கொள்கிறான். இதுதான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது தகப்பனுடைய அன்பு, ஃபாதர்ஸ் லவ். இந்த ஃபாதர்ஸ் டேல வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், சிறு பிள்ளைகளுக்கு முக்கியமாய் சொல்லுகிற காரியம், நீ தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கிறாயா அல்லது சோரம் போயிருக்கிறாயா? தூரம் போயிருந்தாலும் சரி, நீ சோரம் போயிருந்தாலும் சரி, உன்னை தகப்பன் உன்னை எப்பொழுதும் உன்னை தன்னோடு சேர்த்துக் கொள்ள ஆசையா இருக்கிறார். ஓடி வந்த அவன் அவங்க அப்பா சேர்த்து கொண்டது போல இல்ல, அவங்க அப்பா சேர்த்து கொண்டது போல. அவன் வசனத்தை வாசிக்கிற பாரு, 20ஆம் வசனத்துல, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது, எவ்வளவு நாள் ஆயிருக்கும் அப்பா கொடுத்த அந்த சொத்தை செலவழிக்கிறதுக்கு? எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? ஏகப்பட்ட வருஷங்கள் ஆயிருக்கலாம், அல்லது ஏகப்பட்ட மாதங்கள் ஆயிருக்கலாம், அல்லது ஏகப்பட்ட வாரங்கள் ஆயிருக்கலாம். இது எல்லாத்தையும் கடந்து அப்பா காத்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என்னை விட்டு தூரம் போனான். அவருக்கு தெரியாது அவன் சோரம் போனது. அவன் தூரம் போனது மட்டும்தான் தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம கர்த்தரை விட்டு தூரம் போனது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தூரம் போன மாதிரி தெரியும். ஆனா சோரம் போய் இருப்பது எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஃபாதர்ஸ் டேல உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற முக்கியமான ஒரு விஷயம், நீ தூரம் போயிருந்தாலும் சரி, சோரம் போயிருந்தாலும் சரி, டர்ன் டுவர்ட்ஸ் தி ஃபாதர். இளைய மைந்தனை போல தகப்பன் பக்கமாய் திரும்புங்கள். மகிழ்ச்சியான விழா உங்களுக்கு காத்திருக்கிறது. There is a celebration is waiting for you. கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.